வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மே 31ஆம் நாள் திருச்சபை தூய கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்தல் என்ற சிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. இது ஒருவரின் அன்பும் மற்றொருவரின் மகிழ்ச்சியும் ஒரே ஆவியில் சேர்ந்திடும் ஒரு இறை அருளின் சந்திப்பாகும். இந்த சந்திப்பில் இறைவனின் குழந்தையை இறைவனுக்கே ஒப்பு கொடுத்து மரியா எலிசபெத்திடம் சென்று அவர் தேவையை கவனிக்கின்றார். எலிசபெத்தோ அவர் வருகையில் பரிசுத்த ஆவியால் நிரம்புகிறார். மரியாவின் ஒவ்வொரு அடியிலும் இறைநிலை எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. இன்றைய வாசகங்கள் இந்த இறை சந்திப்பின் பெருமையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. முதல் வாசகத்தில் இறைவன் தனது மக்களை மகிழ்வுடன் பார்ப்பதை, பாசத்துடன் பாதுகாத்திடுவதை உணர்த்துகிறார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இது மரியாவின் பயணத்திலும் உண்மையாய் நிறைவடைகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும் போது அந்த சந்திப்பு ஆசீர்வாதமாக மாறுகிறது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்னும் எலிசபெத்தின் வியப்பும் மரியாவின் மகிமை பாடலும் இந்த சந்திப்பை இறை அருளின் திருவிழாவாக மாற்றுகின்றன. இன்று நாம் இந்த வாசகங்களை கேட்போம், சிந்திப்போம். அதன் வழியாக நம்முடைய வாழ்விலும் தேவ மாதாவும் இயேசுவும் வழங்கும் மாற்றங்களை அனுபவிக்க நாம் தயாராக இருக்கலாம். இப்போது நாம் மனதை அமைதிப்படுத்தி இன்றைய திருப்பலி வாசகங்களை கேட்போம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும். சீயோனே, அஞ்ச வேண்டாம். உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன். ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள்.
பல்லவி. இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். நற்செய்தி வாசகம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 39 முதல் 56 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனை மரியா எலிசபெத்தை சந்தித்தல், நம்மை மாற்றும் சந்திப்பு. 1வது, மரியாவின் சிந்தனை மற்றும் பணிவு. தூய மரியா
ஒரு மிக முக்கியமான செய்தியை ஏற்கின்றார். நீ என் மகனாகிய இறைவனின் தாயாய் இருப்பாய் என மறைதூதர் கப்ரியேல் தெரிவித்ததும் மரியா அச்சமின்றி எலிசபெத்தை தேடி செல்கிறார். தன்னுடைய தேவைகளை விட மற்றவர்களின் தேவை முன் இருப்பது மரியாவின் பணிவின் உன்னத உதாரணம். மரியாவின் பயணம் என்பது உடலை கடந்த இறை ஒப்பு கொடுத்தலின் பயணம். அவர் இறைவனின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவுடன் மற்றவரின் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறுகிறார். இரண்டாவது, எலிசபெத்தின் மகிழ்ச்சி. இறை அதிர்ச்சி எலிசபெத்திடம் மரியா வருகை தரும் தருணம். யோவான் தாயின் வயிற்றிலே குதிக்கிறார். இதுவே இறைவன் வருகையின் எதிரொலி. நாம் தூயவர்களுடன் இணைவது நம் உள்ளத்திலும் அந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த சந்திப்பு ஒரு சாதாரண குடும்ப உறவு சந்திப்பு அல்ல. இது இறை அருளின் பூரண வல்லமை. மரியா உள்ளே இயேசுவை ஏந்தி வந்ததால் எலிசபெத்திடம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். மூன்றாவது, மகிமை பாடல். மரியாவின் உள்ளார்ந்த நம்பிக்கை. மரியா இறைவனை புகழும் மகிமை பாடல் பாடுகிறார். அதில் முக்கியமான ஒன்று பணிவான நம்பிக்கை. அவர் தன் நிலையை உயர்ந்ததாக கூறவில்லை, ஆனால் பாவிகளுக்கு இறைவன் அருள் புரிவதை குறித்து மகிழ்கிறார். இது நம் உயிரில் இருக்க வேண்டிய கரிசனை. இறைவன் நம்மை காண்கிறார், நமக்கு அருள் செய்கிறார். நாம் அவரை முழுமையாக நம்ப வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பெறும் வாழ்க்கை பாடங்கள் என்னவென்றால், நம்மையும் மரியாவை போல பணிவுடன் பணி செய்ய இறைவன் அழைக்கின்றார். எலிசபெத்தை போல நம்மை வந்தடையும் ஆசீர்வாதங்களை உணரக்கூடிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்கின்றார். மரியாவின் ஆம் என்று சொல்வது போல நாமும் நம் ஒவ்வொரு நாளிலும் இறைவனுக்கு ஆம் என்று நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். இந்த சந்திப்பின் தூய்மையை நம்முடைய குடும்ப உறவுகளில், சமூக உறவுகளில் நிகழ்த்த வேண்டும். ஜெபம். தூய தேவமாதாவே, உமது ஒவ்வொரு அடியையும் நாங்கள் பின்பற்ற விரும்புகின்றோம். உமக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். எங்கள் இதயங்களில் இயேசுவின் அருளை தாங்கிக் கொண்டு மற்றவர்களுக்குள் ஒளி பரப்பும் உபகரணமாக நாங்கள் மாற செய்யும். உம்முடைய பணி, உம்முடைய அன்பு, உம்முடைய நம்பிக்கை, உம்முடைய பணிவு அனைத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.